இப்போ என்ன பார்க்க போறீங்கன்னா வாயால வாங்கி கிடைக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்மளோட அண்ணன்கள்லாம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஏன் கை கால் சும்மா இருக்குமா, ஏன் வாய் சும்மா இருக்காம எல்லாத்தையும் பிடிச்சி ஓட்டுறதா இருக்கட்டும், வம்புக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் பண்ணிக்கிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். தம்பி யாருக்காண்டி வந்திருக்கோம்? அவ்வளோதான் நம்ம நண்பரை படுக்க வச்சாச்சு. இருங்க வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. வணக்கம்ல மாப்பிள்ள. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு சிரிப்புதான் போடாங்க. கடைசியில என்ன ஆச்சுன்னா, என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் கர்மாஷ பூமரங்கன்னு சொல்லுவாங்களே, அதுதாங்க இது. எல்லாத்தையும் பிடிச்சி நான் ஒம்பளுக்கு இருந்தேன். இப்போ என்னைய ஒம்புக்குறாங்க, கையில் குத்தி விட்டாங்க பாரு. என்னை இப்படி உட்கார வச்சாங்க. சே இப்படிலாம் உட்கார மாட்டேன்னு நினச்சேன், பார்த்தா இப்படி ஆகிப்போச்சு. ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. சரி இவனெல்லாம் என்ன ஓட்டுனே தெரியுமா? இந்த அவர் அங்கே மகாரன் நினைக்கிறாரு பற்றியலா, அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதெல்லாம் ஓட்டிக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ என்னைய ஒம்பளுக்குறாங்க. சே அதான் ஒருத்தருக்கு வரும்போது தான் அந்த கஷ்டம் தெரியுங்கிறாங்க. அது இப்போ தான் புரியுது. இனிமேட்டு வாயை அமைதியாக இருக்க போகிறேன். பாய், எனக்கு டயர்டாக இருக்கு. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம பிறருக்கு என்ன செய்கிறோமோ அதே தான் நம்மளுக்கு திருப்பி வந்து சேருமா. அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி. 3 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, குனிய கூட முடியலைங்க. ஆனால் கடைசியில் யாருக்கு முடியாமல் இருந்தாலும் கடைசியில் எல்லாரும் ஒன்று கூடிடுவாங்க. இதில் இது ஒரு நல்ல விஷயம்.